சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. பஞ்சாப் நேஷனல் வங்கி முறைகேடு தொடர்பாக தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருந்த தொழிலதிபர் நீரவ் மோடியின் ஜாமீன் மனு 10வது முறையாக நிராகரிக்கப்பட்டுள்ளது. சென்ற 2018ஆம் ஆண்டு பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 13,000 கோடி ரூபாய் கடன் இழப்பு ஏற்பட்டதாகவும் அதில் 6,498.20 கோடி ரூபாயை நீரவ் மோடி முறைகேடு செய்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து நீரவ் மோடியின் லண்டனில் தஞ்சமடைந்தார். இந்நிலையில் அவரை தேடப்படும் குற்றவாளியாக மத்திய அரசு அறிவித்தது. பின்னர் அவர் கைது செய்யப்பட்டு இங்கிலாந்து சிறையில் அடைக்கப்பட்டார். இதையடுத்து தன் மீது எந்த குற்றமும் இல்லை என்று கூறி நீரவ் மோடி ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார். இதுவரை 9 முறை அவர் மனு தாக்கல் செய்த நிலையில் அனைத்து மனுக்களையும் விசாரித்த லண்டன் நீதிமன்றம் அவற்றை தள்ளுபடி செய்தது. இந்நிலையில் நீரவ் மோடி 10வது முறையாக ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார். நீரவ் மோடி தரப்பில் இந்திய அரசு தரப்பிலிருந்து நீரவ் மோடியின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, அவர் தப்பியோட மாட்டார், அமெரிக்கா மற்றும் கனடாவில் இருக்கும் சீக்கியர்களை குறிவைத்து இந்தியா சதித்திட்டம் தீட்டி வருகிறது என வாதிடப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த வாதங்களை ஏற்க மறுக்கிறோம், இந்த வழக்கு குறிப்பிடத்தக்க குற்றச்சாட்டுகளை உள்ளடக்கியுள்ளது என்று கூறி ஜாமீன் மனுவை நிராகரித்தனர். இதன் மூலம் அவரது ஜாமீன் 10வது முறையாக நிராகரிக்கப்பட்டுள்ளது.